வணக்கம். திருப்பாவை 12வது நாள், 12வது பாசுரம், 12வது திவ்ய தேசம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கனைத்திலங் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளைவடியே நின்னு பால் சோறும் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழ நின் வாசல் கடைப்பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்போ வரிசையா ஒவ்வொருத்தரையா எழுப்பின்னு இருக்கா இல்லையா? 6வது இதுல ஒரு தொழில் எழுப்பினா 7, 8, 9, 10 எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தரா எழுப்பின்னு வரா 11லையும். இப்போ என்னன்னு நேத்தி பார்த்தவ எப்படின்னா, கோவலர்த்தம் பொற்கொடி ஒரு நல்ல சிறந்த வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ ஆயரோட கடமை, அவர் கடமையை சரியா பண்ணிட்டு இருக்கிற கோபாலரோட பொண்ணை எழுப்பினான். இப்ப எப்படின்னா, நற்செல்வன் தங்காய் ஒரு அதே அளவு செல்வ செழிப்போட இருக்கிற ஒரு கோபாலனோட தங்கையை எழுப்புறான். இது எப்படிங்கிறத இப்ப நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல என்ன சொன்னா, கனைத்திலங் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி. போன பாசத்துல என்ன வந்தது, பசுமாடை பத்தி சொன்னான். பசுமாடு தன்னோட இதை கண்ணுக்குட்டி பார்த்த உடனே பால் கொடுக்கறதுக்கு இது பண்ணுவான். இது என்னன்னா, கனைத்து இளம் கத்தெருமை, நல்ல இளமா கறவையோட, அதாவது மாடுக்கு பால் கொடுக்கற அளவு இருக்கிற எருமை மாடுகள். அது என்ன பண்றதுன்னா, கட்டியிருக்கு. அது தன்னோட கண்ணுக்குட்டியோட குரலை கேட்ட உடனேயே கனைத்து அப்படியே இது பண்ணி அதுக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்ச உடனே என்ன ஆயிடுறதான்னா, அதோட முளை வழியா பால் வெளில வந்துடுறது. யாருமே கறக்காமன்னா இங்க என்னன்னா, அந்த கோபாலன் இப்போ அங்க இல்லைங்கிற அர்த்தம் ஆயிடுது. கோபாலனோட இவரும் நற்செல்வன் வேற சொல்லியிருக்கா. அப்ப அவர் தன் கடமையை பண்ணலையா அப்படின்னு இப்போ கேள்வி வருது. அதுக்கு என்ன இப்போ இது நம்ம சொல்றோம்னா, பொதுவா பசுமாடை இதுல சொல்லுவோம் சத்துவ குணத்துக்கு உதாரணமா இப்ப நம்ம பசுமாடை சொல்லிடுவோம். இது எரும மாடு தமோ குணத்துக்கு உதாரணம். அதனால அவன் என்னன்னா, இந்த நற்செல்வன் இந்த கோபாலர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, முதல் ப்ரிஃபரன்ஸ் சத்துவ குணத்துக்கு கொடுத்துக்கிறார். அதாவது பசும்பால் பார்த்தா பெருமாள் திருமஞ்சனம் அது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது எரும மாட்டோட பால் என்னன்னா, லௌகீக விஷயத்துக்கு நமக்கு தயிருக்கு அது மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் நல்ல கெட்டியா இருக்கும் அப்படின்னு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காருன்னா, பெருமாளுக்கு கண்ணனுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்துக்கு முதல்ல பண்ணி, கண்ணனுக்கு யார் எதிரியோ அவருக்கு போய் அழிக்கிறதுக்கு போய் அப்படி கூடவே இருந்துடுறது. அதனால என்னன்னா, தன்னோட கடமையை அந்த அளவுக்கு எரும மாடுக்கு அடுத்து இது பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்னன்னா, அங்க எல்லா மாடு இதுவும் பால் நிறைஞ்சிருக்கு இல்லையா, கண்ணுக்குட்டி சாப்பிட்டுறது. மாடெல்லாம் எப்படின்னா நம்ம தான் எக்ஸ்ட்ராவா வேணும்னு நினைப்போம். இந்த மிருகங்கள்லாம் எப்படின்னா தனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேல ஒரு துளி கூட எடுத்துக்காது. ஸோ கண்ணுக்குட்டி எல்லாம் வயர் ஃபுல்லாயிடுறது. அதனால என்னன்னா, இது மாடு மடியில பால் இருந்தாலும் அது சாப்பிட வரல அப்படிங்கிற அர்த்தத்தையும் இப்ப நம்ம எடுத்துடலாம். நற்செல்வன்னா என்ன, நல்ல சிறந்த செல்வத்தை பெற்றவன். இங்க லக்ஷ்மணனுக்கு சமமா சொல்ற மாதிரி, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன காம்பா. ஏன்னா லக்ஷ்மணர் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்ததுதான் அவருக்கு லக்ஷ்மி சம்பந்தம், அவ்வளவு பெரிய சொத்துன்னு சொல்றார். அதே மாதிரி விபீஷணனையும் சொல்லுவோம். அவர் ராவணனோட அவ்வளவு பெரிய ராஜ்யத்துல இருக்கும்போது இது கிடையாது. விபீஷணன் வாழ்ந்தே போனான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இவ்வளவு பேரும் கிடைச்சது. அது மாதிரி இவர் என்னன்னா நற்செல்வன். எல்லாம் அந்த பெருமாளோட கைங்கரியங்கிற ஸ்ரீதனம் அவர்கிட்ட கிடைச்சதுனால அவரை நற்செல்வன் சொல்றார். ராமருக்கு பார்த்தா கூட யாரும் மைத்துனர் இல்லையா, சீதா கூட பிறந்தவான்னு. ஆனா இங்க பார்த்தா ஏகப்பட்டவர் இவளை தன்னோட இவளை நினைக்கும் போது இந்த இவர் நற்செல்வனா இருக்கார், மைத்துனர் அப்படின்னு கணக்குல அவர் எடுத்து சொல்றார். இப்போ இது என்ன ஆறுது, அந்த மாடெல்லாம் பாலை கறந்துடுறது. அது நினைச்ச உடனே இது பண்ணிடுறது. மண் தர பால் எல்லாம் சேர்ந்து அந்த இடம் என்ன ஆகுது, ஃபுல் சேரு, பால் சேரா இருக்கு. இவாள்லாம் என்ன எல்லாரும் எழுப்புறதுக்கு வரா இல்லையா, ஆண்டாலும் மற்ற கோபிகைகளும் அவளுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள தாண்டி உள்ளே போக முடியல, அந்த அளவு சேரு இதுவா இருக்கு. நினைத்தில்லும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படி இல்லம் சேராற அளவு அவருக்கு செல்வ செழிப்போட இருக்கு. பால் சேரானோன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பத்தி. மார்கழி மாசம் இல்லையா, மேல இருந்து பனி கொட்ட ஆரம்பிக்கிறது. அந்த பனியெல்லாம் தலையில விழுறது. ஸோ தலை சில்லு, மேல பனியோட இருக்கிற இதுவா இருக்கு. பனி சேராட்டம் மேல இருந்து கொட்டுறது, கீழே ஃபுல்லா பால். இது காலை வைக்க முடியல. உள்ளுக்குள்ள நீயும் உன்னோட கண்ணனோட அனுபவத்துல மால் சேரு, நீ பெருமாள் மேல அன்புல இதுல பண்ணிட்டு இருக்க. நாங்க எப்படி உன் வீட்டுக்குள்ள வர்றது,
எப்படி உள்ள வரவே முடியலையே அப்படின்னு வா சொல்ற. பனித்தரை வீடு நின் வாசல் கடை பத்தி, அதனால உள்ளேயும் தாண்டி போக முடியல, எப்படி வெளியிலயும் போக முடியல. அதனால இந்த சேரு இதெல்லாம் இருக்கனால இந்த இதெல்லாம் செடிக்கெல்லாம் வந்து கொடிக்கெல்லாம் வந்து கொழுக்கம்பாட்ட மேல கம்பு வச்சிருக்கா இல்லையா, அந்த கடைவாசல் அதை பத்தின்னு நாங்கெல்லாம் தொங்கின்னு இருக்கோம் இங்க. ஆனா நீ என்ன பண்ற, உள்ளுக்குள்ள ஜாலியா தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்றா. சினத்தினால் செந்நிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திருவர். இது வரைக்கும் வந்து முன்னாடி வந்த பாசுரம்ல கிருஷ்ணரை பத்தியே சொல்லிட்டு இருக்கா. இப்ப கிருஷ்ண அனுபவத்தை ஏற்கனவே அந்த அனுபவத்துல மூழ்கின்னு இருக்கா. திருப்பியும் கிருஷ்ணரை பத்தி சொன்னா இன்னும் வராம அதுலயே ஆழ்ந்துடுவாங்கிறதுனால என்னன்னா, போன பாசுரமும் இந்த பாசுரம் ரெண்டுத்துலயும் வந்து என்ன பண்ற, ராமரை கூப்பிட்டுக்க. ராமர் யாரு, ரமேதி ராமகம், ராமங்கிற அந்த வார்த்தையே வந்து எப்படின்னா மனதை கவர்ற இது. ஸோ மனதுக்கு இனியான்னா கண்டிப்பா அது ராமர்னு நம்ம சொல்லிடலாம். கிருஷ்ணராது சும்மா கோபிகைகள்லாம் வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கொஞ்சம் வருத்தப்பட வைப்பார் விளையாட்டுக்குனாலும். ஆனா இவர் ராமர் யாரையுமே வந்து வருத்தப்பட வைக்காம நடந்துட்டு இருப்பார். அப்படி இருக்கிறதுனால மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொன்னாலாவது இவ எழுந்து வராளான்னு பாக்கிறதுக்கு பாக்குறான். அப்புறம் மனத்துக்கு இனியானா இருந்தாலும் அவர் என்ன பண்ணினார், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த. அவர் கோபம் வருமா அப்படின்னா நல்ல இது. அவரோட கோபத்தையும் வந்து என்னன்னா ஆண்டாள் பாராட்டுறா. அவரோட கோபம் எப்படிப்பட்டது, தன்னோட மனைவியை வந்து ஒருத்தர் கவர்ந்து கொண்டு போயிருக்காங்கிறச்ச அப்ப அவர் மேல வந்து கோபம். அது யார் மேல கோபம், அது சாதாரண இது இல்லை, தென்னிலங்கை கோபம். தென்னிலங்கை அவ்வளவு பெரிய இடத்துக்கே ராஜாவா இருந்தவங்க மேல வந்து கோபம். அவர் வந்து அப்படியே நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்குறாரு அவன் திருந்தறதுக்கு. ஆனா அவன் எதையுமே பார்க்கல. அதனாலதான் கடைசியில இது பண்ணு. அதுவும் எப்படின்னா ஹனுமந்த வாகனம், ஹனுமான் மேல ஏறி சண்டை போடுறதுக்கு போற பத்தில அவன் வேணும்னே பாக்குறான். ராவணன் உன்னை அடிச்சா ராமரை அடிச்சா கோவம் வராதுன்னு நிறைய அம்ப வேணும்னே ஹனுமார் மேல இது பண்றான். உடனே அவருக்கு கோவம் வந்துடுறது. அப்பதான் இன்னும் கோவத்தோட இது பண்ணிட்டு அவனை இது பண்ற. ஏன்னா அடியாருக்கு ஒரு இதுனா குறைன்னா தன்னோடதான் அந்த அளவுக்கு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன். தான் அடியாருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே அவ்வளோ கோவம் வந்துடும். அப்புறம் வந்து என்னன்னா இந்த இதுல வந்து போன இதுல வந்து பொற்கொடியை கோவலர்த்தம் பொற்கொடியன்னு வந்தது, இந்த இதுல வந்து நற்செல்வன் தங்காயின்னு வந்திருக்கு. இது எல்லாமே இந்த வார்த்தைகளே வந்து எப்படின்னா நமக்கு வந்து ராமாயணத்தை தான் குறிக்கிறதுன்னு சொல்லிடலாம். எப்படின்னா யாரு வந்து தங்கை பொண்ணு மனைவி அப்படியெல்லாம் வந்து எந்த இதுல வருதுங்கிறதுன்னு பார்த்தா எல்லாமே விபீஷணனோட சம்பந்தப்பட்டு தான் வருது. விபீஷணனோட மனைவி, விபீஷணன் பொண்ணு, அவனோட தங்க, அவரோட தங்க, அந்த 3 பேருமே வந்து என்னன்னா சீதா பிராட்டிக்கு அவ்வளோ உதவி பண்ணினான். அங்க நடந்த போது திரிஜடை அந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா. திரிஜடை வந்து சீதைக்கு எல்லாத்தையும் கூடவே இருந்து காப்பாத்தி இது பண்ணினா. அப்புறம் வந்து ராவணன் வந்து ராமரோட தலைமாய் கொண்டு வந்து காமிச்ச போது இவா 2 பேரும் தான், அவரோட மனைவி பொண்ணு 2 பேரும் எல்லாம் தான் சேர்ந்து அதெல்லாம் இல்ல நீ இருக்கங்கிறதுனால சீதை இருக்கறனால ராமரும் இருப்பார் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு உயர்ந்த தத்துவத்தெல்லாம் வந்து அவ சொல்லி இது பண்ணினான். ஸோ அந்த 3 பேர் வந்தது, அந்த 3 பெண்கள்ங்கிறச்சே வந்து நம்ம ராமாயணம்னே நம்ம வந்து கணக்கு வச்சுன்றலாம். அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியான இருக்கிற ராமரை பத்தி பாடும்போது கூட நீ எங்க கூட வராம இருக்கலாமா, நீ இன்னும் இப்படியே தூங்கின்னு இருந்தேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவா, நாங்க மெதுவா கூப்பிட்டோம்னா உன் காதுல விழாது, நாங்க கத்தி கூப்பிட்டோம்னா சுத்தி அனைத்து இல்லத்தாரும் எல்லாரும் வந்து ஓ இந்த பொண்ணு இன்னும் எழுந்து வரலையா அப்படின்னு நினைச்சிடுவா. அதனால நீ கொஞ்சம் எழுந்து எங்க கூட வந்துடு, வந்தாதான் நம்ம வந்து போய் திருப்பி மனத்துக்கினியான ராமரையும் பாடலாம் கண்ணனையும் பாடலான்னு கூப்பிடா. உடனே இதை சொன்ன உடனே இவ கோஷ்டியிலேருந்து எழுந்து வந்து இவ கோஷ்டியோட எழுந்து கலந்துன்றா. இது இந்த பாசுரம். நாளைக்கு யாரை எழுப்புறான்னு பார்க்கலாம். இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆழ்வார சொல்றோம் இல்லையா. இந்த இதுல வந்து என்னன்னா மனத்துக்கினியான் ராமர்னு வந்தோடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்கலாம் எந்த ஆழ்வார்னு. குலசேகர ஆழ்வார், அவருக்கு ராமர் 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 தான், ராமரை தவிர அவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதுல வந்து ராமரை எழுப்புறது தான் கணக்கு. இப்ப நம்ம வந்து என்ன திவ்ய தேசம்ங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் என்னன்னா திருச்சித்திரக்கூடம். திருச்சித்திரக்கூடம்க்கு குலசேகர ஆழ்வார் 10-11 பாசுரம் பாடியிருக்கார். ஃபுல்லா அந்த 11 பாசுரத்துக்குள்ள அவர் ராமாயணத்தையே முழுக்க அடக்கிட்டு, அதனால வந்து அவர் ராமரை எழுப்பினது ராமர் அவர் பாடின பாடல், இது ஆண்டாள் எழுப்பினது குலசேகரர், ரெண்டும் வந்து ஒன்னா ஒத்து வருது நமக்கு. இப்போ அது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். திருச்சித்திரக்கூடம் அது வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் தெரியும் எல்லாருக்கும் இல்லையா. நடராஜர் கோவிலுக்குள்ளதான் இவரோட கோவில் திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜர் சந்நிதி இருக்கு. அது என்ன கதைன்னு பார்க்கலாம். 40வது திவ்ய தேசம். ஒரு முறை என்ன ஆகுதுன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து சிவன் சிறந்த நடனம் ஆடுவார் இல்லையா. அப்ப வந்து யாரு சிறந்த டான்ஸ் ஆடுறான்னு ஒரு போட்டி நடக்கிறது. பிரம்மா எல்லாரும் வந்து பார்த்து என்னன்னா சிவன் வந்து ஒரு ஸ்டெப்ல வந்து காலை மேல தூக்கி ஆடுறார். அதை பார்வதி பண்ணாததுனால எல்லாம் என்ன பண்ணிடுறா, சிவன் தான் சிறந்த டான்ஸ் ஆடினார், அவருக்கு நடனத்துல சிறந்தவர்னு சொல்லிடுறான்.
உடனே வந்து பார்வதி கோவம் வந்துருது. நீங்களாம் சரியாவே தீர்ப்பு சொல்ல, நான் வந்து என் அண்ணா கிட்ட கேட்டுக்கிறேன், பெருமாளையே நான் போய் கூப்பிட்டு கேட்கிறேன். உடனே அவர் என்ன பண்றாருன்னா தேவலோக சிற்பியை கூப்பிட்டு சித்திர சபைன்னு பண்றார். அருமையா எல்லா இதோட இது பண்ணி அங்க வந்து உங்களோட நடனத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறார் திருச்சித்திரக்கூடம்ல. அதனால அந்த சித்திர சபை அந்த இடம் சித்திரக்கூடமா அருமையா அனுப்பிச்சிருந்தாலே அந்த இடத்துக்கு திருச்சித்திரக்கூடம்னே பேரும் வந்துடுறது. அங்க வந்து நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார். அதுல இவர் என்ன பண்றாருன்னா, நான் வந்து படுத்துக்கிறேன், நீங்க வந்து டான்ஸ் ஆடுங்க, நான் கடைசியில தீர்ப்பு சொல்றேன் அப்படின்ட்டு போக சயனம். இன்னும் பெருமாள் கோவிந்தராஜர் பார்த்தா அங்க மூலவர் வந்து போக சயனத்துலதான் இருக்கு. அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கார். எல்லாரோட திருப்பியும் கேட்டு நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற. எல்லாரும் அதே மாதிரி சிவன் தான் நல்லா ஆடுறாருன்னு சொன்ன உடனே பார்வதிக்கு கோவம் வந்துடுறது. பெருமாள் அதை ஆமோதிச்சிடுறாரு. உடனே கோவம் வந்துடுறது. கோச்சுட்டு காளியா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இன்னும் வந்து ஊரோட வெளியில காளியா வந்து காவல் தெய்வமா நிக்கிறான்னு சொல்றான். அப்புறம் சிவனும் பார்வதியும் சமாதானமாக்கி பெருமாளை நீ வந்து இங்கேயே வந்து போக சயனத்துல இருந்துடுன்னு பெருமாளை வேண்டின்றதுனால பெருமாள் அங்கேயே போக சயனத்துல இருந்து. இங்க இன்னொரு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, பிரம்மா எப்பவும் என்ன பண்ணுவார், நாபி கமலத்துல இருந்து அந்த தாமரையில உட்கார்ந்துருக்கிற மாதிரி அமர்ந்த திருக்கோலத்துலதான் எல்லாரும் சேவிச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து இவர் பெருமாள் தீர்ப்பு சொல்ல போறார் இல்லையா, அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா பணிவா எழுந்து அந்த நாபி கமலத்திலேயே நின்றுட்டு இருக்கிறதா இது. அது ரொம்ப விசேஷமான காட்சியா இங்க இருக்கு. இங்க இவ அந்த நடன காட்சி இது இருக்கு. மூலவர் வந்து கோவிந்தராஜன், புண்டரீகவல்லி தாயார், உற்சவர் வந்து 2 உற்சவர் இருக்கு. ஒருத்தர் வந்து தேவாதி தேவன், அவர் ஸ்ரீதேவி பூதேவியோட அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கா. அவரை வந்து பார்த்தசாரதின்னு சொல்றார். அப்புறம் வந்து இன்னொரு உற்சவர் வந்து திருச்சித்திரக்கூடன், அவர் வந்து நின்ற திருக்கோலத்துல இருக்கார். சோ இந்த ஒரே ஒரு கோவில்லயே நம்ம அமர்ந்த திருக்கோலம், நின்ன திருக்கோலம், வீட்டில் இருந்த திருக்கோலம் 3த்தையும் வந்து நம்ம சேவிச்சிடலாம். அப்புறம் வந்து அந்த இது தில்லை நகர்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு கதை பார்த்தோம்னா, வந்து தில்லின்னு ஒரு அரக்கனோட தங்க முன்னாடி அந்த தஞ்சை மாமணி கோவில்ல வந்து வரும். தஞ்சகன் கஜமுகன்லாம் வந்து அரக்கனெல்லாம் அழிச்சுதான் அந்த கோவிலுக்கு வந்தார் பெருமாள். வந்து அங்க ஏன் கோவில் வந்துருங்கிறது கதையில நம்ம இன்னொரு நாள் அந்த கதை அந்த திவ்ய தேசம் பார்க்கும்போது பார்க்கலாம். அவளோட தங்க வந்து தில்லி ஜில்லி அப்படின்னு 2 பேர் அவ இருக்கா. அவளும் வந்து அவ என்ன பண்றா, தில்லி என்ன பண்றான்னா, எனக்கு வந்து உன்னோட அருகிலேயே இருக்கணும், வனமா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறா. சரி நீ வந்து என்ன பண்ண, இந்த தில்லை நகர்ல வந்து தில்லை மரம் காந்தார அந்த பூவா நீ மரமா மாறி இரு, நான் வந்து உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துக்கு அடியில தான் வந்து தாயார் சன்னதியும் இருக்கு. சோ அவ அப்படி மாறிறா. சோ தில்லியால வந்து அமைக்கப்பட்டதுனால தில்லை நகர் அப்படின்னு இங்க பேர் வந்துடுது. பெருமாள் வந்து சாத்வீக விமானம் அதுக்கு கீழே வந்து எழுந்தருளி இருக்க. வந்து நிறைய 12 தீர்த்தத்துக்கு மேல இங்க இருக்குன்னு சொல்ற. இந்த பெருமாளோட மூலவரை வந்து என்ன பண்ணா, கிருமிகண்ட சோழன், இந்த குலோத்துங்க சோழன்கிற ராஜா, அவன் என்ன பண்ணிட்டான், மூலவரை பேர்த்தெடுத்து கடல்ல போட்டு இது பண்ணிட்டான். அப்புறம் அவ வந்து அடியாரெல்லாம் தேடி எடுத்து இது பண்ணினா, இந்த உற்சவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கோவிந்தராஜர் உற்சவரா திருப்பதியில ஏழை பண்ணிட்டான். அந்த கதையெல்லாமும் நம்ம அப்புறம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இது அருமையான கோவில். இங்க வந்து என்னன்னா, இந்த போட்டி எதுலையாவது வெற்றி பெறணும், அது மாதிரி சந்தர்ப்பத்துக்கும் வாழ்க்கையில வந்து தடைகள் இருந்தா அதுல இருந்து விலகிறது எல்லாத்துக்கும் வந்து இந்த கோவில்ல போனோம்னா நமக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறா. ஸோ நம்மளும் ஒரு நாளாவது இங்கே திருச்சித்திரக்கூடத்துல போய் ராமர் கோவிந்தராஜன் குலசேகர ஆழ்வாருக்கு ராமராவே காட்சி கொடுத்தார். நம்மளும் ராமரா போய் சேவிக்கிறதுன்னா அவரை போய் அங்க சேவிச்சுக்கலாம். நன்றி. நாளைக்கு என்ன பாசுரம், என்ன திவ்ய தேசம் பார்க்கலாம்.